வழிபாட்டு ஸ்தலங்கள், வழிபாட்டு தெய்வங்கள். இப்ப தண்ணியை வழிபாடு பண்ணாங்க. எந்த தண்ணிய? நைல் நதியை. அந்த நைல் நதி வற்றாத ஜீவ நதின்னு அழைக்கப்படுகிற அந்த நைல் நதி, அந்த நதியை அவங்க வழிபாடு பண்ணாங்க, பூஜித்தாங்க, ஆராதனை பண்ணாங்க. நம்ம ஊர்லயும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நதியை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. கங்கை, யமுனா அப்படின்னு 2 நதி. இப்போ ஒன்று சரஸ்வதினு சொல்றாங்க. அது ஒரு ஓடை. அது நான் நேரம் பார்த்தேன். அது ஒரு பெரிய ஆறு நிரந்தரமா ஓடுறது ஒரு ஓடை. அதனால கங்கை, யமுனா, சரஸ்வதினு பேர் வச்சுட்டாங்க. அது இந்தியாவில் என்ன தெரியல, எல்லா நதிக்கும் பொம்பளை பேர் தான் இருக்கும், ஆம்பளை பேரே கிடையாது. ஒரு 3 நதிக்கு தான் ஆம்பளை பேர் இருக்கு. ஆமா, அங்கிருந்து மேல வரக்கூடிய பிரம்மபுத்திரா அப்படின்னு. அதே போல தென்னிந்தியாவில் நம்ம தமிழகத்தில் ஓடுற எல்லா ஆறுக்கும் பொம்பளை பேர் தான் இருக்கும். குசஸ்தலை ஆற்றுல இருந்து பூர்வம் வருது இல்லையா, அதுல இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கோதையாறு வரை எல்லாம் பெண். நம்ம ஊர்ல பாலாறு இருக்கு பார்த்தீங்களா, பகவதின்ற ஒரு பெண் தெய்வத்தினுடைய பேர் தான், பேரால தான் பாலாறுன்றத வைத்தாங்க, வழிபாடு பண்ணாங்க. அது போல எல்லா ஆறும். இப்ப தேவனுடைய ஜனங்கள் எகிப்துல வாழ்ந்த காலத்துல அந்த எகிப்தியர்கள் வழிபாடு பண்ண அந்த விக்கிரகங்களை தான் ஆண்டவர் அழிச்சார். அது மட்டும் இல்ல, எகிப்துல மந்திரவாதிகளுடைய ஆளுகை. பொதுவா ஒரு நாடு இருந்தா, ஒரு அரசன் இருந்தா, அவன் எப்போதும் தன் அருகில சாஸ்திரிகளை வச்சிருப்பான். வான சாஸ்திரம், புவியியல் சாஸ்திரம், அது போல புராணங்கள், இதிகாசங்கள், இது இப்படிப்பட்ட மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், இவங்க எல்லாரையும் கூட வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் முதலாவது தேடி போவது குறிக்காரர்களையும், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும், மந்திரவாதிகளையும், சூனியக்காரரும் தேடுவாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் நம்முடைய தேசத்தில் இருக்குது, உலகத்தில் இருக்கு, நம்ம படிக்கிறோம். அது போல எகிப்து தேசமும் மந்திரவாதிகளால் நிறைந்த ஒரு நாடு. எகிப்து தேசம் மாந்திரிகம், செய்வனை, சூனியம் எல்லாம் பண்ற ஒரு நாடு. அந்த தேசத்துல தான் நம்ம ஜனங்கள் வாழ்ந்தாங்க, தேவனுடைய ஜனங்கள். இவங்க அந்த நாட்டுக்கு போகும்போது ரொம்ப செல்வ செழிப்பா தான் போனாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருகிற வரை நல்ல கௌரவமான இடத்துல தான், மேன்மையான இடத்துல வாழ்ந்தாங்க. யோசேப்பு மரிச்ச பிறகு இந்த தேவ ஜனமா இருந்த எபிரேயர்கள் அடிமைகளாக்கப்பட்டாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? வெரி குட். அவ்வளவு காலம் அடிமையா இருந்தாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு பேரே அடிமைகள், எகிப்தினுடைய அடிமைகள். இப்படி வாழ்ந்த இந்த மக்கள் அந்த அடிமைத்தனத்தை விட்டு தேவன் விடுதலை ஆக்குவதற்காக அங்கிருந்து ஜனங்களை சாதாரணமான